ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு நீங்கள் தப்னையில் பார்த்தே தெரிஞ்சுருப்பீங்க. ஆமாங்க, இந்த மாங்காய் செடி வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாங்காய் செடி நாங்கள் சாப்பிட்டு போட்டு முளைக்கு போட்டு அந்த விதை தானுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பலாம்பா கொட்டையும் போட்டு முளைக்கு போட்டிருந்தோம். அதுவுமே நல்லா முளைச்சி வந்ததுங்க. மாங்காய் செடி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டத்துக்கு ஆளுகளை வேலைக்கு வருவாங்க இல்லைங்களா, இது சரி இதை தோண்டி ஒரு இடத்துல வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஐயோ மாங்காய் செடிங்களா, ஐயோ நான் வைக்க மாட்டேனுங்க, சீக்கிரம் சேர்த்து போயிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுன ஆளுக தான் நிறையாங்க. அப்புறம் எப்படிங்க இன்றைக்கி நெட்டுனீங்கன்னு கேட்குறீங்களா? பக்கத்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு இருக்கார். அவர் தான் வந்துட்டு சரி நான் வச்சு தரேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தோண்டி வச்சு கொடுத்தாங்க. நிஜமாகவே பார்த்தீங்கன்னா மாங்காய் செடி வச்சு ஆயுசு குறையுமான்னு எனக்கும் தெரியல. தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது மாங்காய் செடி பார்த்திங்கன்னா வயசானவங்க தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இது மூட நம்பிக்கையா இல்லை வேறு ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 செடியுமே வேரோட தோண்டியாச்சு. இப்போ எப்படி நல்லான்னு பார்க்கலாங்க. மாஞ்செடி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் 2.5 அடி ஆழத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே குழி தோண்டி வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கு அப்புறம் வேறு உரம் எதுவுமே இதுக்கு போடலிங்க. முதல்ல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாடெல்லாம் கட்டி நல்லா ஒரு கட்டாந்தர மாதிரி ஆகி கிடந்தது. இதுலேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நல்லா சத்துக்கள் இருக்குது. அதனால நாங்கள் எந்த ஒரு உரமுமே போடலை. இது அப்படியே இந்த மண் உள்ளே சரிஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த குழி தோண்டினதுக்கப்புறமா அந்த மண்ணை மட்டும் வெளியே எடுத்துட்டு நம்ம தோண்டின மண்ணையவே உள்ளே தள்ளி விட்டாச்சுங்க. அவ்வளோதானுங்க. இது தலையை நம்ம அப்படியே கூட உரம் கொடுத்தா போகுது. மாஞ்செடி பார்த்திங்கன்னா நட்டியாச்சு. இப்போ அதை சுற்றியுமே சின்னதாக ஒரு ரவுண்டு கட்டிக்கலாங்க. தண்ணி ஊற்றுனா அந்த வேறு பக்கம் போகாமல் அப்படியே கொஞ்சம் தேங்கி நிற்கிற மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா தேங்கி நின்றுக்கும். வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது முதல் டைம் ஃபஸ்ட்டாக இப்போ தான் இந்த மாங்காய் செடி நடுறேங்க. இது வாங்கிட்டு வந்தது கிடையாது, சாப்பிட்டு முளைக்க போட்ட விதை தானுங்க. இது என்ன ரகம்னா இந்த கோமாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரகம் தான். இப்போ ரவுண்டு கட்டியாச்சு. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சாயாத மாதிரி ஒரு ஓரத்தில் தண்ணி விடணுங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா பலா செடி. இதுவுமே சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து முளைச்சது தானுங்க. இன்றைக்கி இதையும் நடவு செஞ்சிடலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடியே இந்த பலா செடி வைக்கிறதுக்குமே நான் 2.5 அடி ஆழத்தில் குழி தோண்டி வச்சுருந்தோம். இப்போ அதில் தான் நட போகிறோம். இந்த மாதிரி செடியை வச்சுட்டு அந்த தோண்டின மண்ணையவே உள்ளே தள்ளி விட்டாச்சுங்க. நான் வேறு எந்த உரமுமே போடலை. இது ஏற்கனவே சும்மா இருந்த இடம் தான், அதனால் ஏற்கனவே நல்லா சத்துக்கள் இருக்குது. மாடெல்லாம் கட்டியிருந்தங்காட்டி அதோட சாணம் கோமியம் எல்லாமே இருக்குங்க. அதனால சரின்னு எதுவுமே போடல. இது நல்லா கொஞ்சமாக துளிர் விட்டு ஆரம்பித்தது அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கைப்பிடி அளவு செடியோட வளர்ச்சி பொறுத்துட்டு நம்ம உரங்கள் சேர்த்துக்கலாங்க. ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மக்கிய மாட்டுச்சாணமும் இந்த வேப்ப முன்னாக்கமும் போட்டாலே ஓரளவுக்கு செடி நல்லா தழைஞ்சு வந்துடுங்க. கூடவே பார்த்திங்கன்னா சாம்பல், இந்த 3மே கலந்து அப்பப்போ கொடுத்துட்டு வரலாங்க. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 செடியுமே நெட்டியாச்சு. மாஞ்செடி பலாச்செடி 2மே நெட்டியாச்சுங்க. மாஞ்செடி வயசானவங்க தான் வைக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் காரணம் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.